என் மண்டைய மாதிரி மாத்துறதுல கடைக்காரன் அடிச்சுக்கு இந்த உலகத்திலே எவனும் கிடையாது. நானும் எத்தனை வாட்டரா முக்கிறது. ஓகே கைஸ், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து அவர் ரோஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. நானும் ஒரு பெருந்தன்மையோட அவர் ஹெல்ப் பண்ற நோக்கத்துல ஒரு பெரிய வீடியோவே பண்ணியிருந்தேன். ஸோ அதையே வச்சு அந்த நண்பர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எப்படி அந்த வீடியோ வியூஸ் போகலையோ அதே மாதிரி அவனுக்கும் அந்த வீடியோ வியூஸ் போகல. குட் குட் குட். தமிழில பார்த்து தெரிஞ்சிருப்பான் போல, என்னடா அது டீ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அவரோட வீடியோக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு வேற வேலை புண்டை இல்லையாடா, நீ அவனுக்கு வீடியோ போடுவான் உனக்கு வீடியோ போடுவான், நீ மறுபடியும் அவனுக்கு வீடியோ போடுவேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் பண்ண வேண்டிய வீடியோ ஸ்கிரிப்ட் எடுத்த டைம் இல்லை. சரி, அதுக்குள்ள ஒரு வீடியோ போடணுமேன்ற ஒரு காரணத்துக்காக இது பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பொழப்புக்கு 4 பேர். ஜஸ்ட் ஒன் மம் ரோஸ்ட் லார்ட் பிஸ்தா தி ஃபைனல் ஃபைட். கன்சிஸ்டன்சியா வீடியோ போடும்போது வீடியோ பார்க்க ஆள் இல்லை. இப்போ வீடியோ பார்க்க ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கன்சிஸ்டன்சியா வீடியோ போட முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் ஞாபகம் இல்லை, அதை நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நாங்களே ஏதோ திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறதால உனக்கு 5-10 வியூஸ் போகுது, அதை தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கான். பார்க்க போறோம்னா இன்னும் ஒரு பெரிய யூடியூபர் வந்து என் பாருங்க கைஸ், ஹோமி ஃபைல என்ன தூக்கி மூஞ்சி போட்டு ஒட்டி வச்சிருக்கான். முடிஞ்சா இந்த பிக்கை வாங்கி நான் ஏதாவது ஒரு வீடியோ தம்ப்நெயில யூஸ் பண்ணிக்கிறேன். பயபுல என்கிட்ட வந்து என்ன சொன்னானா, ஒன்னு ரோஸ்ட் பண்ணக்கு 8 நிமிஷமே கண்டென்ட் இருக்கு, நான் ஏன் சேனல்லே போட்டுக்கிறேன்னு சொன்னான். ஒரு சைடு என்ன பத்தி ஏதோ பெரிய மேட்டர் மாட்டிக்கிச்சு போலன்னு சொல்லிட்டு பயமா இருந்தாரு. ரோயால ரூம் போட்டுட்டு இருந்தாரு, அந்த வீடியோ சிக்கிச்சு. இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். அவன் கிண்டுனதை நம்ம இப்ப ரியாக்ட் பண்ணி திரும்ப கிண்டுவோம். இப்போ இவன் கிண்ணதான் திரும்ப நம்ம ரியாக்ட் பண்ணி கிண்ட போறோம், அவ்வளவுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பேரை பாருங்க, லாடு பிஸ்தா. அதோட லாடு பிஸ்தா. கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பு. கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பு. நான் தான் கடவுள் சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பாத. ஓகே கைஸ், நான் இப்போதைக்கு நேம் வச்சதுக்கான ரீசனை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. என்னோட பழைய வீடியோஸ்ல இருக்கும், பட் அந்த பழைய வீடியோஸ் இப்போதைக்கு பிரைவேட்ல இருக்கு. இந்த ஒரு காரணத்தால நான் இங்க சொல்லிடுறேனே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 சேனல் இருந்துச்சு. நேம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவேன். ஒரு பேர் வைப்பேன், திரும்ப அது மாதிரி 10 சேனல் இருக்கும், திரும்ப நேமை மாற்றுவேன், இன்னும் 10 சேனல் இருக்கும், மறுபடியும் நேமை மாற்றுவேன். அது மாதிரி மாறி மாறி நேம் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் புதுசாக சேனல்ஸ் உருவாக்க சரி எத்தனை டைம்ல நேமை மாற்றிட்டு இருக்கிறது, ஒரே நேம் ஃபிக்ஸடாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை மாற்றவே கூடாது, எத்தனை சேனல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரே ஒரு எப்படிங்கிற ஒரு செகண்ட்குள்ள வந்து பிஸ்தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி சேனல் நேம் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு அதையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பிஸ்தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் யூடியூப்ல சர்ச் பண்ணா வரல. பிஸ்தான்ற பேர்லயே நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. இதுல ஏதாவது அல்டர்னேட்டிவா பண்ணலான்னு மட்டும் யோசிச்சு லாடுங்கிற வேர்டு கொஞ்சம் கேட்சியாகவும் இருந்துச்சு அண்ட் மீனிங் தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால முன்னாடி லாடுன்ற வார்த்தையை போட்டுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த லாடு பிஸ்தான்ற வேர்டுக்கு வந்து மீனிங் கண்டுபிடிச்சேன். எவனோ ஒருத்தன் சொன்னான், பெரிய பருப்பு என்ற அர்த்தம்னு நினைக்கிறேன். அப்படிதான் எவனோ சொன்னான், பெரிய பருப்பு. அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. ஆனா இன்ட்ரோ எல்லாம் வந்து ரசிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். என்னோட ஒரு தீவிர ரசிகனால தான் இப்படி ஒரு இன்ட்ரோவை கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு முண்டே இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் இன்ஸ்டால வந்துச்சு. அதை தூக்கி சரி ஏதாவது ஒரு வீடியோல இன்ட்ரோவை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல போட்டிருந்தேன். அந்த டைம்ல தான் அவன் வீடியோ மாட்டுச்சு. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு தப்பான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் டைம்ல மொபைல் நோண்டுறது எவ்வளவு பெரிய தப்பு. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல கடிச்சிங்கன்னா கொட்டை வெட்டிடுவேன். என்னோட ரசிகர்களை தான் அந்த வீடியோ பார்க்க வாய்ப்புல சொல்லிட்டு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசுறான் ஃப்ரெண்ட்ஸ். ரசிகர்கள்னு எவனுமே இல்ல தங்கம், அதை புரிஞ்சுக்க. அந்த ஒரு தைரியத்துல தான் நானும் வாய் விட்டேன். அவனுக்கு கையில மட்டும் நீ சிக்கின புடிங்கிருப்ப போட ஓத்தாடே, அது உண்மையாவே வேர்வடா. அந்த வீடியோல வேற நான் யோகா செஞ்சிருப்பேன். அதுலயே கிளைமேட் வேற ரொம்ப மோசமா இருந்து வேர்த்து ஊத்துச்சு. நம்புங்கடாடே. நீ பாட்டுக்கு ஓல்றா, ஓலு 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 ஓத்துக்கிட்டே ஓத்த ஒழுகிடும் பாட்டுக்கு. எவன் கேட்க போறான், நீ பாட்டுக்கு ஓல்ற. இங்க கன்னியாகுமரியில உனக்கு என்ன குண்டி எரியுதா? உண்மையா சொல்றாடே. பீச்சில் நினைச்சா போய் நலையற, நீ எங்க நினைச்சா கூட பீச்சுக்கு போக முடியாது, நான் எங்க. வியூஸ் வரலான்னு எப்ப பார்த்தாலும் மூக்கிலே அழுதுட்டு இருப்பாரு இந்த ஆளு. இதெல்லாம் 6K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஆணவத்துல சொல்றான் ஃப்ரெண்ட். சும்மா 6Kன்னு சொல்லி குண்டி எரிய வைக்காதீங்களா, ஏன்டா சாவடிக்கிறீங்க என்ன? இந்த 6Kல கிட்டத்தட்ட 5K வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வியூஸ் போயிருக்கோம்ல, அதுல இருந்து வந்தாங்களாம். மீதி இருக்க ஒரு 500, 600, 700 இவங்க மட்டும் தான் வந்து இந்த லாங் வீடியோஸ் பார்த்துட்டு அந்த செவப்பு பட்டனை தட்டினவங்க. இது இந்த நம்பரை வச்சு பேசுறது, இந்த ஷார்ட்ஸ்ல வந்து அதை வச்சு நீங்க பேசுறது,
கொட்டையா எடுத்துருவேன். கொட்டையில அடிச்சு குடிச்சிருவேன் பாத்துக்கோ. ஆனா இப்போ எனக்கு கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோஸ்க்குலாம் 300 வியூஸ் போகுது. அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைண்ணா. This video stopped at 180 views, not even past 200 views. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க தினேஷ், உங்களுக்காக இந்த வீடியோ நான் இப்போ 4வது டைம் பார்த்துட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது, ஒரு வீடியோக்காக இதை பார்த்துதாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ரியாக்ட் பண்ணும்போது அதிகமாக குனிஞ்சிருக்க காரணத்தினால தான் ஆங்கிளில் அடியில் வச்சேன். இப்படி பண்ணாலும் கலாய்க்கிறீங்க, இப்படி பண்ணாலும் கலாய்க்கிறீங்க, நான் என்னதான்டா பண்ணுறது? அவன் மண்டையை பார்க்க வராங்களா இல்லை மூஞ்ச பார்க்க வராங்களா? எல்லாம் லூஸ் பேசிட்டு இருக்கேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருப்பேன். வந்து கோவனை என்ன பண்ணுறான்னா, ஆனா அசிங்கமான விஷயம் என்னன்னா, அவ்வளவு பேட்ச் அப் பண்ணி என்னால நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியல. ப்ரோ ஃபைனலி அக்செப்டட் இஸ் ஃபேட். அப்புறம் அவனோட சேனலை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அவன் வீடியோ போட்டப்பறம் அவன் சேனல்ல இருந்து ஒரு போய் இந்த பக்கம் வந்து பார்க்கல. ஆனா நம்ம அவனுங்க மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ போனதுக்கு அப்புறமும் அவனும் வரல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் வந்தோம் உனக்கு அந்த 300 கூட போகாதுன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கு. ஸோ உனக்கு வந்து கொஞ்சம் வியூஸை ஏற்றி கொடுக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இப்போதைக்கு தம்ப்நெயில் கதைக்குள்ள வரலாம். ஸோ நான் வந்து என்னோட ஓட்டை பதிவு பண்ணுற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நண்பர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓப்பன் பண்ண ஒரு வீடியோவில் என்ன பண்ணிட்டு இருந்தானா, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவன் வந்து இந்த கையில் பிடிச்சிட்டு இருக்க இடத்துல உன்னோட கழுத்தை வரணும். நான் இப்போ வீட்டில் இருந்தேன், அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்தால் அனுப்புகிறேன், அதை வச்சு முடிஞ்சா ரெடி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வீடியோஸில் தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு நிறைய பிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து இந்த ஆளுக்கு அனுப்பி விட்டா அவன் வந்து அதில் ஒன்று வச்சு கொடூரமா இருக்கு. என்னடா இது, ஃபர்கிவ் மீனா ப்ளீஸ், கழுத்தை போட்டு இழுத்து வச்சு வாய், என்னடா இது எங்கள் அம்மாவில். சரி இது இன்னொன்று அனுப்புறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொன்று அனுப்புனான். வந்து என்ன பண்ணியிருக்கானா, கழுத்தை நீட்டி விட்டு ஜிராஃப் ஏடா நானு அது இந்த அவஸ்தைப்படுறானேன்னு சொல்லிட்டு நானே 2 தம்ப்நெயில் ரெடி பண்ணி அனுப்புனேன். ஸோ இந்த 2வது பிக் இருக்குல்ல, ஸோ எனக்கு வந்து எனக்கு இந்த சைடு வந்து ஒரு பல்லு இருக்காது. ஸோ அது வந்து தம்ப்நெயிலில் தெரியக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பேட்ச் ஒர்க் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஒரு பல்லு இருக்க மாதிரி செட் பண்ணி அனுப்பியிருந்தேன். இந்த லூசுக்கும் மட்டும் அதை ரீக்ரியேட் பண்ணுறன்ற பேரில் வந்து என்னோட ஓட்டப்பல்ல அப்படியே போட்டிருக்கான். கடைசியாக ஒரு தம்ப்நெயில் போட்டிருந்தான். இப்போ கரண்ட்டாக ஒரு தம்ப்நெயில் இருக்கு அந்த வீடியோக்கு. அந்த தம்ப்நெயிலில் பார்த்து தான் எனக்கு லைட்டாக வந்து மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொக்கால ரத்தக்கரை, கையில் வெட்டுக்காயம், மூஞ்சில கன்னத்தில் ஒரு வெட்டுக்காயம், எனக்கு நெத்தியில் ஒரு வெட்டுக்காயம், மூக்கில் இந்த ரத்தம் ஒழுகுதான், கன்னத்தில் இந்த வடக்கன்ஸ்ல சிஜிஏ பண்ணாங்கல்ல, மை லைஃப் மை ரோல்ஸ், நெவர் ட்ரஸ்ட் மீ நெவர் ஹோல்ட் மீ, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. போடா. ஸோ ஓகே கைஸ், லெட் மீ see you in the next video. வட்டா மாமே. ஸ்டாப் அப்படி புண்டை.